عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم، أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إنا كل شيء خلقناه بقدر. صدق الله مولانا العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு தாலாவின் திருநாமம் போற்றி துவங்குகின்றேன். சலாத்தும் சலாமும் ஈருலக தலைவர் எம்பெருமானார் முஹம்மதின் முஸ்தபா அஹ்மதின் முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அந்நாட்டு நடிச்சுவற்றை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், வலிமார்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லோர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய ரஹ்மத் என்னும் கிருபை என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் அடியார்களே, மேலான பெரியார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை படைத்து நமக்கு தேவையான எல்லா விதமான வாழ்வாதாரங்களையும் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே நம்மை வாழ வைத்திருக்கிறான் என்று சொன்னால், ஒவ்வொரு நேரமும் அவனை நினைத்து நாம் நன்றி செலுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ் நமக்கு எந்த நியமத்துகளை கொடுத்திருக்கின்றானோ அதை அதிகமாக நாம் நினைத்து அவனுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். இருந்தாலும் ஒவ்வொரு ஆன்மாவும் 3 விஷயங்களை ஆசைப்படுகிறது. பொதுவாகவே மனிதனுக்கு இந்த 3 காரியங்களின் மீது ஆசை என்று சொல்வதை விட பேராசை என்றே நாம் சொல்லலாம். உலகத்தில் வாழக்கூடிய நாம் நமக்கு இருக்கக்கூடிய ஆசைகள் எப்படிப்பட்டது என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனின் மூலமாக நமது உயிரினும் மேலான கடவுள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸின் வாயிலாக நமக்கு சொல்லி காட்டுவார்கள். ஒரு மனிதன் நிம்மதியாக வாழ வேண்டும் என்று சொன்னால் அவனுக்கு ஏற்படக்கூடிய ஆசைகள் இருக்கிறதே, அது 3 விதமான ஆசைகள் இருக்கிறது அவனுக்கு என்பதாக குர்ஆன் ஹதீஸ் நமக்கு சொல்லி காட்டும். ஒரு விஷயத்தை நாம் மனதிலே ஆழமாக நாம் பதிய வைக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே மனிதர்களை ஒரே தரத்தில் அவன் படைக்கவில்லை. ஒரே தரத்தில் மனிதனை படைக்கவில்லை. சிலர் ஏழையாக, சிலர் பணக்காரனாக, சிலர் அவர்களை நடுத்தரவாதியாக அல்லாஹ் வைத்திருக்கின்றான். இப்படி வைத்திருப்பதனுடைய நோக்கத்தை பற்றியும் குர்ஆன் நமக்கு தெளிவாக எடுத்துக்காட்டும். இப்போ இந்த 3 விதமான ஆசைகளுக்கு முன்பதாக இந்த 3 ஆசைகள் அவனுக்கு எதனால் ஏற்படுகிறது, அந்த ஆசையின் மூலமாக அவன் எப்படிப்பட்ட நிலையை அடைகின்றான், அந்த 3 விதமான ஆசைகளை அவன் எப்படி அடைந்து கொள்ள வேண்டும் என்பதையும் குர்ஆன் ஹதீஸ் நமக்கு தெளிவாக எடுத்துக்காட்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே சொல்கிறான்: இன்னா குல்ல ஷைஇன் ஹலக்னாஹு பிகதர். நிச்சயமாக நாம் ஒவ்வொரு பொருளையும் ஒரு குறிப்பிட்ட நிர்ணயத்தின்படியே நாம் இயக்குவதாக நாம் படைத்திருக்கின்றோம். அல்லாஹ் ஒரு நிர்ணயம் வைத்திருக்கின்றான். இவருக்கு இவ்வளவுதான், இவருக்கு இவ்வளவுதான் என்பதாக அல்லாஹ் நியமித்திருக்கின்றான். அதற்கு மேல் அதிகமாக ஆசைப்படுவது என்பது நமக்கு கூடாது. உதாரணத்திற்கு நாம் எடுத்துக்கொண்டால், அத்துரரு சனியா என்று சொல்லக்கூடிய கிதாபுல இந்த சம்பவத்தை பதிவு செய்கிறாங்க. ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவரிடத்தில் ஒரு மனிதர் வந்தார். அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் நபி அவர் சொல்கிறாரு, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு பறவைகளுடைய மொழிகளை உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்குறோம். நிறைய பறவைகளுடைய மொழிகள், விலங்கினங்களுடைய மொழிகளை அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான், உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறான்.
சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் நம்ம நார்மலாக மனிதர்கள் மத்தியில் பேசி கொண்டிருப்பதை போன்று அவங்க என்ன செய்வாங்க, பறவைகள்கிட்ட பேசுவாங்க, எறும்பு போதில் எறும்புகிட்ட பேசுவாங்க. அந்த சக்தி எல்லாம் யாரை கொடுத்துருந்தான்? ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் எல்லாம் கொடுத்துருந்தான். முழு உலகத்தையும் ஆட்சி செஞ்சாங்க, மிகப்பெரிய ஆட்சியாளர், நபியாகவும் இருந்தாங்க. இப்போ அந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட ஒரு மனிதர் கேட்குறாரு, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நிறைய சக்திகளை எல்லாம் கொடுத்துருக்கிறான், கற்றுக் கொடுத்துருக்கிறான். அதனால் எனக்கு ஏதேனும் ஒரு ஜீவராசி, ஏதேனும் ஒரு பறவையினுடைய அந்த மொழி எனக்கு கற்றுக் கொடுங்க என்பதாக என்ன செய்ய கேட்குறாரு. அப்போ சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, கற்றுக் கொடுத்தது எனக்கு இறைவன், மீண்டும் அதை மற்றவருக்கு நான் கற்றுக் கொடுப்பதற்கு எனக்கு எந்த அனுமதியும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அவர் மீண்டும் வற்புறுத்தி கேட்குறார், எனக்கு ஏதாச்சும் ஒரு பறவையினுடைய மொழி எனக்கு கற்றுக் கொடுங்க அப்படின்னு. 1க்கு 2 தடவை 3 தடவை கேட்கும் பொழுது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, சரி நான் கற்றுத்தரேன். சரி, எந்த பறவையினுடைய எந்த ஜீவராசியினுடைய மொழியை நீ கற்றுக்கணும்னு ஆசைப்படுற அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவர் சொன்னார், பூனை இருக்குல்ல, பூனை, அது பூனை என்ன பேசுது அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும், அதை எனக்கு கற்றுக் கொடுங்க. அப்போ அவருடைய காதில் என்ன செஞ்சாங்க, சில விஷயங்களை சொன்னாங்க. அது என்ன சொன்னாங்க அப்படிங்கிறது சம்பவத்தில் இல்லை. சொன்ன உடனே அவர் என்ன செஞ்சார், தன்னுடைய வீட்டுக்கு போயிட்டார். அவர் வீட்டில் அவர் பூனை வளர்த்துட்டு இருக்கிறார். இரவு நேரத்தில் அந்த 2 பூனையும் என்ன செஞ்சான், பேசிக்கொண்டது. அதில் ஒரு பூனை சொன்னிச்சான், எனக்கு இப்போ கடுமையான பசியாக இருக்குது, ஏதாச்சும் உணவு இருந்தால் எனக்கு கொடு அப்படின்ட்டு இன்னொரு பூனைகிட்ட கேட்குது. அப்போ அந்த பூனை சொன்னிச்சான், நம்முடைய எஜமானன் தூங்குனதற்கு பின்னால் அவர் சேவல் வளர்க்குறாரு, அந்த சேவல் என்ன செஞ்சிடும், அது நாளைக்கு சேவல் செத்து போயிடும், அதை நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு. இந்த விஷயத்தை அவர் என்ன செய்கிறாரு, விட்டு கேட்குறாரு. யார்? எஜமானர் விட்டு கேட்குறாரு. மறுநாள் காலையில் என்ன செய்யறாரு சொன்னால், காலை உதயமாகல அந்த இரவு நேரத்தில் என்ன செஞ்சாரு சொன்னால், அந்த சேவலை கொண்டு போய் சந்தையில் கொண்டு விசிட்டு வந்துடுறாரு. மறுநாள் காலையில் அந்த பூனை என்ன செஞ்சிருச்சு, கை சேதம் அடையுது. முன்கூட்டியே நம்ம எஜமானன் தெரிந்து கொண்டு சேவலை வித்துட்டான் அப்படின்னு. அதே போன்ற மறுநாள் இரவு, இது நீண்ட சம்பவம், சுருக்கமாக நான் சொல்கிறேன். மறுநாள் இரவு மீண்டும் அந்த பூனை கேட்குது, எனக்கு ரொம்ப பசியாக இருக்குது, எனக்கு உணவு இருந்தால் கூட அப்படின்னு. அப்போ அந்த இன்னொரு பூனை சொன்னிச்சா, நம்மளுடைய எஜமானன் ஆட்டுக்குட்டி வளர்க்குறாரு, அது நாளைக்கு செத்து போயிடும், அதை நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு. உடனே அவர் என்ன செஞ்சார், இதை கேட்ட உடனே ஆட்டுக்குட்டியை வேகமாக தூக்கிட்டு போய் சந்தையில் வச்சுட்டார். இப்படியே என்ன செய்யுது, ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு பொருளையாக கொண்டு போய் என்ன செய்கிறார், சந்தையில் வச்சுட்டு வந்துடுறாரு. இறுதியாக என்ன நடந்துச்சு தெரியுமா, அந்த பூனை சொல்லிச்சான், எனக்கு கடுமையான பசியாக இருக்குது, ஏதாச்சும் இருந்தால் கொடுங்க அப்படின்னு. அப்போ அந்த பூனை சொல்லிச்சான், நாளைக்கு நம்மளுடைய எஜமானன் செத்து விடுவான், எஜமானன் அவன் செத்துடுவான், அவனை நம்ம சாப்பிட்டுக்குவோம் அப்படின்னு. என்னடா இது, நமக்கே தலைவலியாக போயிடுச்சு அப்படின்னு என்ன செஞ்சான் அந்த எஜமானன், இது சரியாக வராது அப்படின்ட்டு நேராக சுலைமான் சென்றே போயிட்டார். போய் முழு சம்பவத்தையும் சொல்கிறாரு, இது மாதிரி நடந்துச்சு அப்படின்னு. உடனே அவர் சொன்னார், யார்? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்க, நீ உன்னுடைய வீட்டுக்கு போ, எப்படி உன்னுடைய சேவலுடைய விஷயத்திலையும் ஆட்டுக்குட்டி விஷயத்திலையும் நீ தந்திரமாக நீ நடந்துக்கிட்டியோ, அதே மாதிரி நீ என்ன செய்ய, உன்னுடைய விஷயத்திலையும் நீ தந்திரமாக நடந்துக்கொள்ள. அப்படின்னா என்ன அர்த்தம், நீ செத்து போயிடுன்னு அர்த்தம். உன்னுடைய கஃபனுக்கும் அந்த சம்பவத்திலே வருது. கடைசி என்ன சொன்னாங்க சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், உன்னுடைய கஃபன் துணிக்கும் உன்னுடைய மரணத்துக்கு நீ என்ன செஞ்சிரு, வீட்டுக்கு போய் நீ தயாராக இருந்துக்க அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. இந்த சம்பவத்தின் மூலம் நமக்கு என்ன தெரியுதுன்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு மனிதனுக்கும் எதை நிர்ணயித்திருக்கின்றானோ, எதை கற்றுக் கொடுக்க வேண்டும், எதை கொடுக்க வேண்டும் நிர்ணயித்திருக்கின்றானோ, அதற்கு மற்ற மனிதர்கள் ஆசைப்படுவது என்பது கூடாது. இதே தான் அல்லாஹ் குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுறோம். ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு நிர்ணயித்தை நம்ம நிர்ணயித்து அந்த அடிப்படையிலே தான் அதை நாம் படைத்திருக்கின்றோம் என்பதாக அல்லாஹ் சொல்கிறோம். அப்போ மனிதர்கள் ஆசைப்படக்கூடிய 3 விஷயம் என்ன? அது முதலாவது வாழ்வாதாரம், அதாவது ரிசுக்கு. எனக்கு விசாலமான ரிசுக்கு வேணும் என்பது எல்லாமே ஆசைப்படக்கூடிய விஷயம். ஏழையாக இருந்தாலும் சரி, பணக்காரராக இருந்தாலும் சரி. பணக்காரர் என்ன செய்வார், இன்னும் எனக்கு வேணும் அப்படின்னு நினைப்பார். ஏழையாக இருக்கிறவன் என்ன நினைப்பான் அப்படின்னு சொன்னால், அன்றைய நாள் எனக்கு கிடைச்சா போதும், அன்றைய நாளுக்கு எனக்கு ரிசுக்கு கிடைச்சா போதும் என்பதாக நினைப்பான். இப்போ இந்த வாழ்வாதாரம் சம்பந்தமாக குர்ஆனும் ஹதீஸ் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்வாதாரத்தை அந்த மனிதன் தனது தாயினுடைய வயிற்றுக்குள் இருக்கும் பொழுதே அல்லாஹ் நிர்ணயிச்சிடறான். ஹதீஸில் வருது, ஹஜ்ரத் அபுல் வலீத் ஹிஷாம் இப்னு அப்துல் மலிக் ரலியல்லாஹு தஆலா
அவங்க அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். இந்த ஹதீஸில் ஒரு மனிதனுக்கு எப்படி வாழ்வாதாரம் நிர்ணயிக்கப்படுது என்பதை நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்கிறாங்க, இந்த ஹதீஸை வந்து அறிவிக்கிறாங்க. உங்களில் ஒருவர் தாயினுடைய வயிற்றிற்குள் இருக்கும் பொழுது 40 நாள் நீராக, 40 நாள் இரத்தக்கட்டியாக, அப்புறம் 40 நாள் சதைக்கட்டியாக, பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சதைக்கட்டிக்கு உருவம் கொடுக்கக்கூடிய அந்த நிலைமையில், அதாவது 120 நாளைக்கு பிறகு அல்லாஹ் என்ன செய்யறான், அந்த தாயினுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த குழந்தையை ஆணா பெண்ணா, இது ஆணாக ஆக்கவா பெண்ணாக ஆக்கவா என்பதாக மலக்குகளுக்கு எல்லாம் என்ன செய்யறான், கட்டளை இருந்தான். அதே போல் அந்த மனிதனுக்கு தேவையான எத்தனை வருஷம் இந்த உலகத்தில் அவன் வாழ்வான், அவனுக்கு என்னென்ன ரிஸ்க்கு, எவ்வளவு தண்ணி குடிப்பான், எவ்வளவு சாப்பிடுவான், எந்தெந்த ஊருக்கெல்லாம் போவான், எல்லா விதமான விஷயங்களையும் தகுதியை அல்லாஹ் என்ன செஞ்சிடறான், தாயினுடைய வயிற்றுக்குள் இருக்கும் பொழுதே அல்லாஹ் எழுதி விடுகின்றான் என்று ஒரு மலக்குக்கு அல்லாஹ் என்ன செய்யறான், அனுப்பி வைத்து இந்த விஷயங்கள் எல்லாம் அல்லாஹ் ஏற்பாடு செய்யறான். எருசுக்கு, அவனுக்கு என்னென்ன ரிசுக்கு வேணும், அவனுடைய அஜல், இந்த உலகத்தில் எவ்வளோ நாள் வாழ்வான், அவன் வந்து சீதேவியாக இருப்பானா, ஷகியும் சீதேவியாக இருப்பானா, அல்லது பாவங்களை செய்து சயீதுன் என்ன செஞ்சிடுவான், அவன் மூதேவியாக மாறிடுவானா என்பதாக எல்லா விதமான தகுதியையும் தாயினுடைய வயிற்றுக்குள் இருக்கும் பொழுதே அல்லாஹ் என்ன செஞ்சிடறான், எழுதிடுறான். இப்படியாக இது சம்பந்தமாக நிறைய ஹதீஸ்களை நம்ம என்ன செய்து பார்க்க முடியும். இது வாழ்வாதாரம் சம்பந்தமாக நாம் சொல்லுகின்ற விஷயங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்றான், இன்னல்லாஹ யர்ஸுகு மய்யஷா பிகைரி ஹிசாப். நிச்சயமாக அல்லாஹ் அவன் யாருக்கு நாடுகின்றானோ அவனுக்கு என்ன செய்வான், கணக்கு இல்லாம பிகைரி ஹிசாப், அளவே கிடையாது, அள்ளி கொடுத்துக்கிட்டே இருப்பான். அவன் யாருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறானோ என்ன செஞ்சிருவான், அள்ளி அவன் கொடுத்து கொண்டே இருப்பான் என்பதாக குர்ஆன் ஷரீஃப் நமக்கு சொல்லி காட்டுது. அவன் முதலாவது வாழ்வாதாரத்தை என்ன செய்வான், மனிதன் ரொம்ப ஆசைப்படும். ரெண்டாவது நீண்ட ஆயுள், அந்த வாழ்வாதாரத்தை என்ன செய்யணும், அனுபவிக்கணும். அல்லாஹ் கூட ரிஸ்க் என்ன செய்யணும், அனுபவிக்கணும். அப்படி அனுபவிக்கிறது என்ன செய்யணும், நீண்ட ஆயுள் நமக்கு தேவை. அப்போ அந்த நீண்ட ஆயுளை என்ன செய்வான், அவன் ஆசைப்படுவான். இப்போ நீண்ட ஆயுள் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் அதற்குண்டான வழிவகைகள் என்ன என்பதை பற்றியும் குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு என்ன செய்யுது, நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது. பொதுவாகவே மனிதனுடைய இயல்பு இது, நீண்ட ஆயுள் வாழணும் அப்படின்னு. மரண நேரத்தில் ஒரு மனிதனுடைய ரூஹை கைப்பற்றக்கூடிய நேரத்தில் அந்த மனிதன் சொல்வானா, எனக்கு நீ எவ்வளவோ ரிசுக்குகளை கொடுத்த, இன்னும் கொஞ்ச நாள் எனக்கு அவகாசம் நீ கொடுத்த அப்படின்னு சொன்னால் அந்த ரிசுக்குகளை நான் என்ன செய்வேன், நல்வழியில் செலவழிச்சிட்டு நான் உங்ககிட்ட வந்துடுறேன் அப்படின்னு. அப்போ அல்லாஹ் சொல்வானா, உனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் முடிஞ்சிருச்சு, மௌத் உனக்கு நெருங்கிடுச்சு. இதா ஜா அஜலுஹும் லா யஸ்தஅகிரூன ஸாஅத்தன் வலா யஸ்தக்தீமூன். ஒரு மனிதனுக்கு அஜல் நெருங்கி விட்டது என்று சொன்னால், மௌத் நெருங்கிடுச்சுன்னு சொன்னால் ஒரு நொடி பொழுது கூட முந்தாது, ஒரு நொடி பொழுது பிந்தாது, உடனடியாக என்ன செய்யப்படும், ரூஹை கைப்பற்றப்படும். அந்த மரண நேரத்தில் கேட்பான், நான் நல்ல அமலுக்கு செஞ்சுட்டு வந்துடுறேன், என்னை திரும்ப நீ அனுப்பிடு அப்படின்னு. நம்ம எல்லாம் என்ன செய்வான், உனக்கு கொடுக்கப்பட்ட கால அவகாசம் முடிஞ்சு போச்சு, நீ இந்த காலம் கொடுத்துட்டேன், 60 வயசு 70 வயசு வரைக்கும் நீ வாழ்ந்துட்டேன், ஆனால் இன்ன வரைக்கும் என்ன செய்யலை, நல்ல அமல்கள் செய்யலை, நான் கொடுத்துருக்கக்கூடிய ரிஸ்க்கை நல்வழியில் நீ செலவு செய்யலை. இப்போ மூத்துடைய நேரத்தில் வந்து நீ என்கிட்ட வந்து தவணை கேட்கறது அப்படிங்கிறது இது சரியில்லை, என்ன செஞ்சிடும், அல்ல அதை மறுத்துருவோம். அப்போ நீண்ட ஆயுள் நமக்கு தேவை என்று சொன்னால் அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அந்த ரிஸ்க்குகளை நாமளும் அனுபவிக்கணும், பிறருக்கும் அதை அனுபவிப்பதற்கு என்ன செய்யணும், வழிவகை செய்யணும். இப்போ முதலாவது வாழ்வாதாரம் நமக்கு தேவை. ரெண்டாவது ஆசை என்ன, நீண்ட நாள் வாழும். மூன்றாவது ஆசை என்ன, மனிதனுடைய ஆசை சோதனை. எத்தனை சோதனைகள், எத்தனை கஷ்டங்கள் இருக்கிறதோ அந்த கஷ்டங்கள் சோதனை இல்லாத ஒரு நிம்மதியான வாழ்க்கை வேண்டும். இந்த 3 விதமான ஆசைகள் ஒவ்வொரு ஆன்மாக்களுக்கும் இருக்கிறது. அப்போ இந்த 3 விதமான ஆசைகளையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதற்குண்டான வழிவகைகளையும் குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டும். மூன்றாவது சோதனை. மூன்றாவது ஆசை என்னங்க, சோதனை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லாரையும் சோதிப்பான். நிறைய இது சம்பந்தப்பட்ட ஆயத்துக்கள் நிறைய இருக்குது. ஒரு 2 வசனம் மட்டும் நான் சொல்கிறேன். சூரத்துல் அன்கபூத்தினுடைய முதல் வசனம் அல்லாஹ் சொல்கிறான், அலிஃப் லாம் மீம் அஹஸிபன்னாஸ் அன் யுத்ரகு அன் யகூலு ஆமன்னா வஹும் லா யுஃப்தனூன். மக்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறார்களா, ஈமான் கொண்டு விட்டோம், ஈமான்
ஈமான் கொண்டு விட்டோம். அப்படி ஈமான் கொண்டதற்கு பிறகு அந்த ஈமான்தாரிகளை நாம் சோதிக்க மாட்டோம், சோதனைக்குள் ஆக்க மாட்டோம் என்று மக்கள் எண்ணிக்கொண்டிருக்கின்றார்களா என்று அல்லாஹ் என்ன செய்யலாம்? மக்களை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான். அதே போன்று சில விஷயங்களை கொண்டு நாம் அவங்களை சோதிப்போம் என்பதாக சூரத்துல் பக்ராவில் அல்லாஹ் சொல்றான். வல நபலுவன்னக்கும் பிஷைஇம் மினல் ஹவ்ஃப், பயத்தை கொண்டு நாம் சோதிப்போம். வல் ஜூ, பசியை கொண்டு நாம் சோதிப்போம். வனக்ஸி மினல் அம்வால், பொருளாதாரத்தில் குறைவை ஏற்படுத்தி நாம் சோதிப்போம். அதாவது வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கிறாரு, அதில் நஷ்டத்தை ஏற்படுத்தி நம்ம என்ன செய்வோம்? நாம் சோதிப்போம். வல் அன்ஃபுஸ், ஆத்மாக்களை கொண்டு நாம் சோதிப்போம். அப்படின்னா என்ன அர்த்தம்? வீடுகளில் நிறைய மூத்து என்ன செய்யும்? மூத்து விழுந்துக்கிட்டே இருக்கும். அதுக்குண்டான காரணங்கள் நமக்கு தெரியாது. சமீபத்தில் கூட நம்ம கேள்விப்பட்டிருப்போம், ஒரே ஆக்சிடெண்ட்டில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 5 பேர் மூத்தாயிட்டாங்க. ஒரே குடும்பத்தில் 5 மூத்து, ஒரே வீட்டில் என்ன செஞ்சாங்க? ஒரே நேரத்தில் 5 மூத்து எடுத்தாங்க. இப்படி ஒரு நிலைப்பாடு நம்ம எனக்கு கேள்விப்பட்டிருக்கிறோமா? அப்போ அந்த குடும்பத்தாருடைய மனோநிலை எப்படி இருந்துருக்கும் யோசிச்சு பாருங்க. அத்தா, அம்மா, மகளுடைய 2 பிள்ளை, 5 பேர், ஒரே குடும்பத்தில் 5 மூத்துங்க. ஒரு மூத்து நாம் எடுக்கும் பொழுது எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நமக்கு நல்லா தெரியும். இப்போ ஒரே குடும்பத்திலேயே 5 மூத்து அப்படிங்கும் பொழுது இப்போ எப்படிப்பட்ட நிலைமையில் அவங்க இருந்திருப்பாங்கன்னு தான் என்ன செய்யணும்? யோசிச்சுப்பாங்க. அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்வான்? உயிரை கைப்பற்றியும் அல்ல என்ன செய்வான்? சோதிப்பான். இந்த உயிரை கைப்பற்றுவது அதிகமாக மரணம், மௌத்து ஏற்படுவதற்குண்டான காரணத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது, யார் கடன் வாங்கிட்டு, அதுக்கு நிறைய ஹதீஸுகள் இருக்குது. குறிப்பாக இப்போ காலத்துக்கு தோதுவாக ஒரு ஹதீஸை மட்டும் நான் சொல்கிறேன். ஒரு குடும்பத்தில், ஒரே குடும்பத்தில் அதிகமான மௌத்து உடனுக்குடன் அடிக்கடி ஏன் ஏற்படுது அப்படின்னு சொன்னால், செலவாசுனா போய் காரணம் சொல்லிட்டு போயிட்டாங்க. ஒரு கடன் வாங்குறாரு, நம்ம அதை சர்வசாதாரணமாக நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். கடன் வாங்கிட்டோம்னா 10 வருஷம் கழிச்சு கொடுத்துக்கிறலாம், 20 வருஷம் கழிச்சு கொடுத்துக்கிறலாம் என்பதாக நம்ம சர்வசாதாரணம் நினச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் செலவாசனை சொல்கிறாங்க, யார் கடனை வாங்கி அதை திருப்பி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் இருக்கின்றார்களோ அவர்களுடைய குடும்பத்திலே மௌத்தை ஏற்படுத்தி உயிரை கைப்பற்றி அவர்களை நாம் சோதிப்போம் என்பதாக செலவாசனை சொல்கிறாங்க. எல்லாம் செய்யணும். ஒரு 1000 ரூபா கடன் வாங்கியிருப்பார், அது 1000 ரூபா கடன் வாங்கினதுக்காக வேண்டி ஒரு உயிரை கைப்பற்றியிருந்தது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அந்த கடன் கொடுத்தவருக்கு அந்த 1000 ரூபாவுடைய மதிப்பு எவ்வளவு? மிகப்பெரியது. லட்சக்கணக்கான அவன் போக வேணாம். ஒரு 1000 ரூபா கடன் வாங்கியிருக்கோம், அது ஒரு 500 ரூபா கடன் வாங்கியிருக்கணும்னு சொன்னால் அந்த கடனை என்ன செஞ்சிடணும்? திருப்பி கொடுத்துடணும். இதையும் சொல்லதாக சொன்னாங்க, யார் கடன் வாங்கும் பொழுது திருப்பி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு வாங்குகிறாரோ அவர் கடனை அடைப்பதற்குண்டான வழிவகைகளை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ இது போன்று உயிரை கைப்பற்றியும் அதே போன்று பசியை கொடுத்தும் பயத்தை கொடுத்தும் அல்லாஹ் என்ன செய்வான்? அவனை சோதிப்பான். அப்போ இது போன்ற சோதனைகள் வரக்கூடாது என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும்? இப்படியாக 3 விதமான ஆசைகள் ஒவ்வொரு ஆன்மாக்களுக்கும் இருக்கிறது என்பதாக குர்ஆனும் ஹதீஸும் மிக தெளிவாக சொல்லி காட்டும். இப்போ இதில் முதலாவது ஆசை என்ன? நீண்ட நாள் என்ன செய்யணும்? இந்த உலகத்தில் முதல் ஆசை விசாலமான ரிஸ்க். இப்போ ரிஸ்க் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் அதற்குண்டான வழிவகைகள் என்ன? நம்ம என்ன செய்யணும்? முதலாவது அதிகமாக என்ன செய்யணும்? அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபாரும் தௌபாவும் நாம் செய்ய வேண்டும். யார் அதிகமாக இஸ்திக்ஃபாரும் தௌபாவும் செய்வார்களோ அவர்களுக்கு வாழ்வாதாரத்தை எல்லாம் செய்வான், மிகவும் விஸ்திரமாக அல்லாஹ் கொடுத்து விடுவான் என்று குர்ஆன் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டும். சூரத்து நூஹ்ல அல்லாஹ் சொல்றான், ஃபகுல்து இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா. யார் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுவாரோ உங்களுடைய ரப்பிடத்திலே நீங்கள் பாவ மன்னிப்பு தேடிக்கொள்ளுங்கள், நிச்சயமாக அல்லாஹ் அதை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். யுர்சிலு ஸமா அலைக்கும் மித்ராரா. அப்படி மன்னித்ததற்கு பின்னால் அல்லாஹ் வானத்திலிருந்து உங்களுக்கு என்ன செய்வான்? ரிஸ்குகளை, உணவுகளை மழையாக அல்லாஹ் என்ன செய்வான்? உங்களுக்கு செல்வங்களை எல்லாம் கொடுத்து கொண்டே இருப்பான் என்று ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சமுதாயத்திலே சொன்ன செய்தியை அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறான். இதில் முதலாவது அதிகமாக என்ன செய்யணும்? இஸ்திக்ஃபார் தௌபா செய்ய வேண்டும். இரண்டாவதாக இமாம்கள் நமக்கு சொல்றாங்க, வலுவான இறை நம்பிக்கை இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் மீது வலுவான நம்பிக்கை, உறுதியான நம்பிக்கை இருக்கணும். இந்த உறுதியான நம்பிக்கை எப்போ வருது தெரியுமா? ரொம்ப கஷ்டத்தில் இருப்பார் பார்த்தீங்களா, அப்பதான் வரும். ரொம்ப ஜாலியாக இருப்பார் பார்த்தீங்கன்னா அப்போ வராது. உறுதியான நம்பிக்கைங்கிறது என்ன செய்யணும்? மௌத்து வரைக்கும் அல்லாஹ்வின் மீது உறுதியான நம்பிக்கை இருக்கணும். அப்பப்போ வர்றது அப்பப்போ போகிறது அப்படி இருக்கக்கூடாது. இறை நம்பிக்கைங்கிறது என்ன? இறைவன் ஒவ்வொரு நம்ம நம்பி இருக்கிறோமா இல்லையா? அந்த நம்பிக்கை மௌத்து வரைக்கும் இருக்கணும்.
வலுவான இறை நம்பிக்கை இருக்க வேண்டும் என்று ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸில் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அல்லாஹ்வின் மீது என்ன செய்யுங்க, ஹக்க தவக்குலிஹி, அல்லாஹ்வின் மீது எப்படி நீங்கள் நம்பிக்கை வைக்க வேண்டுமோ அப்படி நீங்கள் நம்பிக்கை வைங்க. இதே வாசகத்தில் தக்வா அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுடைய விஷயத்தில் வரும்பொழுது அல்லாஹ் குர்ஆனில் சொல்வான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்திஹி. இங்கே ஹக்க தவக்குலிஹி, அங்கே ஹக்க துகாத்திஹி. அல்லாஹ்வை எப்படி அஞ்ச வேண்டுமோ அப்படி நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள் என்பதாக குர்ஆன் சொல்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல்லாஹ்வை நீங்கள் எப்படி நம்பிக்கை கொள்ள வேண்டுமோ அப்படி நீங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும், உறுதியான நம்பிக்கை இருக்க வேண்டும் என்பதாக சொல்லி காட்டுறாங்க. இது இரண்டாவது வழி, ரிஸ்க் கிடைக்கிறதுக்கு இரண்டாவது வழி. மூன்றாவது, இபாதத்தை கொண்டு மன நிறைவின செய்ய பெறுதல் வாழ்வாதாரத்தை விஸ்திரமாக ஆகும். இபாதத்தை அதிகமாக செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். அந்த இபாதத்தின் மூலமாக என்ன செய்ய, நல்லாட்ட யா அல்லாஹ் உனக்காகவே நான் தொழுகிறேன், உனக்காகவே நான் நோன்பு வைக்கிறேன், உனக்காகவே நான் ஹஜ் செய்கிறேன், உனக்காகவே உம்ரா செய்கிறேன் என்று அந்த இபாதத்தை வைத்து அல்லாஹ்விடத்தில் என்ன செய்கிறது, வாழ்வாதாரத்திற்காக கேட்கும் பொழுது அல்லாஹ் என்ன செய்யலாம், நமக்கு அதிகமாக கொடுக்கின்றான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸில் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அடுத்து நான்காவது, இரத்த உறவுகளை என்ன செய்யணும், சேர்ந்து வாழ்வது. இது மிக முக்கியமானது. எந்த அளவுக்குன்னு சொன்னால், இரத்த உறவுகளை நம்ம பேணலை, உறவு முறைகளை நம்ம சேர்ந்து வாழலை அப்படின்னு சொன்னால் நமக்கு ரிஸ்க் நெருக்கடியே அதிகமாகிட்டே இருக்கும். அண்ணன் தம்பிக்குள்ள நல்லா ஒத்துமையாக வாழ்ந்துட்டு இருப்பாங்க, திடீர்னு சண்டை வந்து பிரிச்சிருவாங்க. ஒத்துமையாக இருக்கும் பொழுது நல்ல வியாபாரம் நடக்கும், நல்ல செழிப்பாக இருப்பாங்க. எப்போ பிரிஞ்சு போயிட்டாங்களோ உடனே என்ன செஞ்சிடும், வியாபாரத்தில் தடங்கள் ஏற்படும். என்ன வியாபாரம் செஞ்சாலும் பணம் கையில் நிற்காது. இது போன்ற அனைத்து விதமான தடங்களும் ஏன் ஏற்படுதுன்னு சொன்னால், அந்த நட்புறவு தொப்புள்குடி உறவை சேர்ந்து வாழாதது தான். இப்போ என்ன செய்யணும், தொப்புள்குடி உறவோடு நாம் சேர்ந்து வாழ வேண்டும். அடுத்து ஐந்தாவதாக, அடுத்தடுத்து செய்யக்கூடிய அந்த ஹஜ் உம்ராக்கள் இருக்குது, அது வாழ்வாதாரத்தை அதிகரிக்கும். அடிக்கடி பணக்காசு நிறைய இருக்குது, கோடி கோடியாக வச்சுருக்கிறோம், என்ன செய்ய போகிறோம், அதனால் என்ன செய்யணும், 2 மாதத்துக்கு ஒரு தடவை அல்லது 3 மாதத்துக்கு ஒரு தடவை என்ன செய்யணுமா, உம்ராவுக்கு ஹஜ்ஜிக்கு என்ன வருஷத்துக்கு ஒரு தடவை தான் போக முடியும். வருஷம் ஹஜ்ஜிக்கும் போகலாம். ஆனால் உம்ரா என்ன செய்யணும், அடிக்கடி 2 மாதத்துக்கு ஒரு 3 மாதத்துக்கு ஒரு என்ன செய்யணுமா, அதிகமாக இது போன்ற ஹஜ்ஜிகள் உம்ராக்கள் செய்வது அது வாழ்வாதாரத்தை அதிகரிக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்திருக்கிறாங்க, நமக்கு சொல்லி காட்டுறாங்க. ஹதீஸில் வருது, நசையில பதிவான ஹதீஸு, தாபரு பைனல் ஹஜ்ஜி வல் உம்ரா, ஹஜ்ஜிக்கும் உம்ராவுக்கும் மத்தியில் நீங்கள் என்ன செய்யுங்க, அதிகமாக நீங்கள் உம்ராக்கள் நீங்கள் செய்து கொண்டே இருங்க, தொடர்ந்து செஞ்சு கொண்டே இருங்க. ஃபைன்னஹுமா, அந்த ஹஜ்ஜும் உம்ராவும் என்பியானில் ஃபக்ர வதுனூப, வறுமையையும் போக்கிடும், உங்களுடைய பாவத்தையும் அது இல்லாமல் ஆக்கிடும். கமா என்பில் கிபரு ஹதீஸ் ஹபசுல் ஹதீஸ், எப்படி இரும்பினுடைய துருவை நெருப்பு நீக்கி விடுகிறதோ அதே போன்று அந்த ஹஜ்ஜும் உம்ராவும் உங்களுடைய பாவத்தையும் வறுமையை நீக்கிவிடும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அடுத்த 6வது வழி, அழகிற முறையில் நம்ம செய்யணும், அல்லாஹ்வுடைய பாதையில் அதிகமாக நாம் செலவு செய்ய வேண்டும். அடுத்து 7வது, ஏழைகளுக்கு நாம் என்ன செய்யணும், அதிகமாக உதவ வேண்டும். 8வது, தொழுவது, அதே போன்று தொழ ஏவுவது. நம்மளும் தொழுகணும், குடும்பத்தார என்ன செய்யணும், தொழுகும்படி ஏவணும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், வஅமுர் அஹ்லக பிஸ்ஸலாத், உங்களுடைய குடும்பத்தார்களை தொழுகையை கொண்டு நீங்கள் ஏவுங்கள். வஸ்தபிர் அலைஹா, அதன் மீது நீங்கள் பொறுமையாக இருங்கள். முதல் தர சொன்ன உடனே தொழுக மாட்டாங்க, சொன்ன உடனே முசல்லா கூட தொழுதுருவாங்களா, தொழுக மாட்டாங்க. என்ன செய்யணும், சொல்லிக்கிட்டே இருக்கணும். என்ன செய்யணும், சொல்லிக்கிட்டே இருக்கணும். சொல்லிட்டு அதுதான் அடுத்த வார்த்தை அல்லாஹ் சொல்கிறேன், வஸ்தபிர் அலைஹா. நீங்கள் சொன்ன உடனே தொழுக மாட்டாங்க, சொல்லிக்கிட்டே நீங்கள் இருங்க. அதுமாரி அப்படியே பொறுமையாக இருந்துக்கிட்டே இருங்க. லா நஸ்அலுக ரிஸ்கா, உங்களிடத்தில் நம்ம ரிஸ்க்கு கேட்கல, நஹனு நர்சுக்கு, நம்ம கொடுப்போம் ரிஸ்க்கு. வல் ஆகிபத்து லித்தக்வா, தக்வாவுடையவர்களுக்கு இறுதி முடிவு அழகாக இருக்கும் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்லி காட்டுறோம். அடுத்து 9வது, அதிகமாக என்ன செய்யணும் சொன்னால் தான தர்மங்கள் நாம் செய்ய வேண்டும். 10வது, அதிகமாக என்ன செய்யணும், தான தர்மங்கள் செய்ய வேண்டும். அடுத்து சொல்கிறாங்க, பாவத்தை நாம் விட்டுறணும், அதிகமாக என்ன செய்யக்கூடாது. பாவங்கள் எந்த அளவுக்குன்னு சொன்னால், சின்ன பாவம் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் அந்த சின்ன பாவத்தின் மூலமாகவே அல்ல என்ன செஞ்சிருவான்னா ரிஸ்க்கை வந்து கட் பண்ணிடுவான். சின்ன பாவம் நினைப்போம், ஆனால் அதன் மூலமாக அல்ல என்ன செஞ்சிருவானா ரிஸ்க்கை நமக்கு கட் பண்ணிடுவான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அடுத்ததாக, இறை எச்சமும் ஈமானும் வாழ்வாதாரத்தை விஸ்தீர்ணப்படுது. அல்லாஹ்வுடைய அச்சம் என்ன செய்யணும், உள்ளத்தில் இருக்கணும்.
ஈமானும் என்ன செய்யணும், முழுமையாக நம்முடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். இவை அனைத்து விஷயங்களும் நம்ம செஞ்சிட்டோம்னு சொன்னால் அல்லாஹ் நம்ம என்ன செஞ்சிடுவான், ரிசுக்கில் நமக்கு அதிகமான பரக்கத்துகளை ஏற்படுத்திடுவான். ரெண்டாவது, அந்த ரிசுக்குகளை அனுபவிப்பதற்கு உண்டான நீண்ட கால வாழ்க்கை, நீண்ட ஆயுள் நமக்கு தேவை. சரி, அது நீண்ட ஆயுள் வேணும், நம்ம என்ன செய்யணும், அதில் முதலாவது ஹலாலான உணவை நம்ம என்ன செய்யணும், உண்ணணும். ஹராமை விட்டு நம்ம என்ன செய்யணும், நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். எல்லா விஷயங்களுக்கும் குர்ஆன் ஆயத்து இருக்குது, ஹதீஸ் இருக்குது, சொன்னால் நமக்கு நேரம் ஆகிடும். அதனால் ஷார்ட்டாக நான் சொல்கிறேன். ரெண்டாவது, இதுலேயும் சொல்கிறாங்க இரத்த உறவுகளை நாம் சேர்ந்து வாழ வேண்டும். மூன்றாவது, இபாதத்தில் அதிகமாக நாம் என்ன செய்ய ஈடுபட வேண்டும். நான்காவது, மனிதநேய பணிகள் நம்ம என்ன செய்யணும், பிறருக்கு நம்ம என்ன செய்யணும், நம்ம உதவும். முதல்ல ஒன்று பொருளாதாரத்தின் மூலமாக அல்லது உடல் ரீதியாக நம்ம என்ன செய்யணும், அவங்க நம்ம ஹெல்ப் பண்ணணும். அடுத்து பிரார்த்தனை என்ன செய்யணும், நமக்கு ஆயுளை நீடிக்கும். அதிகமாக அல்லாஹ்ட்ட என்ன செய்யணும், துஆ செய்யணும். அல்லாஹும்ம தபில் ஹயாத்தனா வ ஹயாத் அஹலினா வ ஹயாத் அவுலாதினா ஃபில் அமாலி சாலிஹாத். நீண்ட ஆயுளை கேட்கறது பெரிய விஷயம் இல்லை. சல்லல்லாஹு அந்த துஆவை கற்றுக் கொடுக்குறாங்க. நீண்ட ஆயுளை உங்களுக்கும் கேளுங்க, உங்களுடைய குடும்பத்தாருக்கும் கேளுங்க. எதற்காக வேண்டி, ஃபில் அமாலி சாலிஹாத், நல் அமல்கள் செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு கேட்கணும். இருக்கிற சொத்தை பூரா அனுபவிச்சுட்டு போயிடணும் அப்படி கேட்கக்கூடாது. இருக்கிற சொத்தை பூரா அனுபவிச்சுட்டு நான் போயிடணும் அப்படி கேட்கக்கூடாது. எப்படி கேட்கணுமா, நல் அமல்கள் நான் செய்யணும் என்பதாக உனக்கும் நீ கேள், உன்னுடைய குடும்பத்தாருக்கும் நீண்ட ஆயுள் நீ கேள் என்பதாக ஸல்லல்லாஹு துஆ கற்றுக் கொடுத்துருக்கிறாங்க. அல்லாஹும்ம தபில் ஹயாத்தனா வ ஹயாத் அஹலினா வ ஹயாத் அவுலாதினா ஃபில் அமாலி சாலிஹாத். யா அல்லாஹ், எனக்கும் எனது மனைவிமார்கள், என்னுடைய மனைவிக்கும் என்னுடைய பிள்ளைகளுக்கும் நீண்ட ஆயுள் நீ தருவாயாக. எதற்காக வேண்டி, ஃபில் அமாலி சாலிஹாத், நல் அமல்கள் செய்வதற்காக என்று இந்த துஆவை நாம் அதிகமாக கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். இப்படி இந்த விஷயங்கள் எல்லாம் நாம் செய்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீண்ட ஆயுளை நமக்கு தருகிறான். அடுத்து மூன்றாவது, சோதனைகள் இது போன்ற ஆபத்துகளை விட்டு அல்லாஹ்விடத்திலே நாம் பாதுகாப்பு தர வேண்டும் என்று சொன்னால் அதில் முதலாவது நாம் என்ன செய்யணும்னு சொன்னால், குர்ஆன் ஹதீஸிலும் நமக்கு தெளிவாக இமாம்கள் சொல்லி காட்டுறாங்க. அதில் முதலாவது என்ன செய்யணும், ஒன்று பாவங்களை முதல்ல என்ன செய்யணும், நம்ம பாவங்களை விடணும். பாவத்தின் மூலமாக நமக்கு என்ன செய்யப்படுது, சோதனைகள் நமக்கு அதிகமாக ஏற்படுது. அதே போன்று நற்காரியங்களை என்ன செய்யணும், நாம் செய்யணும். அதிகமான நற்காரியங்களே நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். பாவங்கள் என்ன செய்யணும், அடுத்தவங்க நமக்கு துரோகம் பண்ணாலும் அவங்க என்ன செய்யணும், மன்னிக்கக்கூடிய அந்த மனப்பான்மை நமக்கு வரணும். அப்படி மன்னிச்சிட்டோம்னு சொன்னால் நமக்கு என்ன செய்யாது, சோதனைகள் வராது. அதே போல் அதிகமாக பணம் காசுகளை நாம் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்து கொண்டே இருக்க வேண்டும். இது சம்பந்தமாக நிறைய விஷயங்கள் நமக்கு குர்ஆன் ஹதீஸின் மூலமாக நமக்கு கிடைக்கிறது. கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் அவரவர்கள் எந்தெந்த விஷயத்திலே அவர்கள் ஆசை அதிகமாக இருக்கும் என்பதை சொல்லும் பொழுது அவர்களுக்கு விசாலமான ரிஸ்க்கு, நீண்ட ஆயுள் தேவை, அதே போன்று சோதனை இல்லாத நிம்மதியான வாழ்க்கை தேவை. இந்த மூன்று விஷயங்களை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஷாபானுடைய மாதத்தில் பிறை 15ஆம் இரவு அன்று நமக்கு நிர்ணயிக்கிறான். இந்த மூணும் யாரும் ஆசைப்படாமல் இருக்க மாட்டோம். இந்த மூன்றை அல்லாஹ் நமக்கு எப்போ நிர்ணயிக்கிறான், இந்த மாதம் ஷாபான் மாதத்தினுடைய பிறை 15ஆம் இரவுல அல்லாஹ் நமக்கு ஏற்க நிர்ணயிச்சுட்டான். அது என்ன செய்யறாங்க, புது கணக்கு. ஏப்ரல் மாதம் என்ன செய்வாங்க, ஒவ்வொரு கடை, வீடு, பெரிய பெரிய ஃபேக்ட்ரி என்ன செய்வாங்க, பிஸ்னஸ்காரங்க என்ன செய்வாங்க, ஏப்ரல் டு ஏப்ரல் புது கணக்கு எழுதுவாங்க, க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுத்த புது கணக்கு. அது மாதிரி அல்லாஹ் என்ன செய்யறான், ஷாபான் 15 அடுத்த ஷாபான் 15 வரைக்கும் என்ன செய்ய அல்லாஹ் என்ன செஞ்சிடுவான், நமக்கு உண்டானதை எழுதிடுவான். எழுதுவதை மாற்றுவதும் எழுதுவதை இல்லாமல் ஆக்குவதற்கும் அல்லாஹ் உரிமை உண்டு. அதை நம்ம பேசக்கூடாது. அதுதான் அல்லாஹ் தக்தீரில் ஆரம்பத்தில் எழுதிட்டாங்க. நம்ம தாயோடைய வயிற்றில் இருக்கும்போது எழுதிட்டாங்க. இப்போ ஒரு ஹதீஸ் நம்ம சொன்னோம்ல, ஹதீஸ் சொன்னோமா இல்லையா, ஆரம்பத்தில் தாயோட வயிற்றில் இருக்கும் பொழுதே ஒரு மனிதனுக்கு உண்டான எல்லா விதமான ரிஸ்க்கு, அவன் எத்தனை வருஷம் வாழ்வான், அவன் சீதேவியாக இருப்பானா அல்லது மூதேவியாக வாழ்வானா, பாவம் செய்வானா செய்ய மாட்டானா, எல்லாத்தையும் எல்லாம் எழுதிட்டு நம்ம சொன்னோமா இல்லையா. ஆனால் இந்த ஷாபானுடைய மாதத்தின் பிறை 15 அன்று எல்லாம் என்ன செய்யறான், ஒவ்வொரு மனிதனுக்கும் புது கணக்கை எல்லாம் என்ன செய்யறான், எழுதலாம். மாற்றுவதற்கு உண்டான உரிமை அவனுக்கு இருக்கு. குர்ஆன் சூரத்துல் ராதில் அல்லாஹ் சொல்றான், யம்ஹுல்லாஹு மா யஷா வ யுஸ்பித். அல்லாஹ் எதை நாடுகிறானோ அதை அவன் அழித்து விடுவான். யுஸ்பித், அவன் எதை நாடுகிறானோ அதை தரிப்படுத்தி வைப்பான். சேர்க்கிறதா சேர்க்குவான், அழிக்கிறதா அல்லாஹ் அழிச்சிருவான். எல்லாம் எங்கே இருக்குது, உம்முல் கிதாப். உம்முல் கிதாப் என்று சொல்லக்கூடிய அந்த லவ்ஹுல் மஹ்ஃபூல் என்ற பதிவேட்டிலே இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை சேர்ப்பதற்கும் அதில் இருக்கக்கூடியதை அழிப்பதற்கும் யாருக்கு உரிமை உண்டு, அவனுக்கு உரிமை உண்டு. அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
பிறை 15 அன்று நமக்கு இந்த 3 விஷயங்கள் என்ன செய்யறான் அல்லாஹ் நமக்கு பாஸ்போர்ட் ரினியூ பண்ணுற மாதிரி, ஆதார் ரினியூ பண்ணுற மாதிரி, லைசன்ஸ் ரினியூ பண்ணுற மாதிரி என்ன செய்ய மாதிரி நம்மளுடைய வாழ்வாதாரத்தை எல்லாம் ரினியூ பண்ணுறான். அப்போ அந்த இரவு நம்ம என்ன செய்யணும்? நின்று வணங்கணும். அந்த இரவினுடைய சிறப்புகள் நம்ம கேட்கணும். அந்த இரவினுடைய என்ன அமல்கள் செய்யணும் என்பதை என்ன செய்யணும்? கால் தாழ்த்தி கேட்டு நம்ம என்ன செய்யணும்? அல்லாஹ் இடத்துல அதிகமாக நாம் துவா செய்ய வேண்டும். இப்போ இந்த 3 விஷயங்களை எல்லாம் என்ன செய்யலாம்? அந்த ஷாபான் பிறை 15 அன்று நமக்கு அல்லாஹ் நிர்ணயிக்கின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த 3 காரியத்தையும் முழுமையாக நம்முடைய தக்தீரில் அல்லாஹ் என்ன எழுதியிருக்கின்றானோ அது நமக்கு ஹைராக இருக்குமேயானால் அதையே அல்லாஹ் நீடித்து தரட்டும். அது நமக்கு ஷர்ராக இருக்குமேயானால் இந்த ஷாபானுடைய பிறை 15 அல்லாஹ் அதை புதுப்பித்து நீண்ட ஆயுளையும் நிறைவான செல்வங்களையும் சோதனைகளை விட்டு அல்லாஹ் நம்மளை பாதுகாப்பானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.